நம்முடைய தந்தையாகிய இறைவனவர்களும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்தேசுடன் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானித்து தந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை மீண்டுமாக நாம் வாசித்து தியானிப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னோயார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் செங்கல்லை கல்லாலும் நிலக்கீழை சாந்தாலும் உபயோகித்தார்கள். ஆகவே அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தை பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. இது அவர்கள் செய்கைகளின் ஆரம்பம். இனி அவர்கள் செய்ய நினைப்பதொன்றும் அவர்களுக்கு அசாத்தியமானதல்ல. நாமோ இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் வாருங்கள் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அந்நகரம் கட்டுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்பது செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில மீண்டும் இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த திருவார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். இப்பொழுது நாங்கள் கேட்கிற இந்த செய்தி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது துணையாயிருக்கிறது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சில பண்டிகைகளை நாம் அதிகமாக கொண்டாடுவதில்லை. கடந்த வாரத்தில் ஒரு பண்டிகை வந்தது, 29ஆம் தேதி. அது பரத்துக்கு ஏறின பண்டிகை, ஆண்டவர் பரத்துக்கு ஏறின பண்டிகை. இன்றைக்கு ஒரு பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை. அடுத்த வாரம் ஒரு பண்டிகை வருது. அது என்ன பண்டிகை? திருத்துவ பண்டிகை. இது அப்படியே உங்களோட உள்ளத்துல ஊறிடணும். அப்படியே ரொம்ப சிம்பிள் தான். திருத்துவ பண்டிகை சபையினுடைய ஆரம்பம். அது ஒரு 26 வாரம், ஒரு 27 வாரம் வரும். அது வரும்போது நடுவில் சீர்திருத்தல் பண்டிகை வரும், ஆகஸ்ட் பண்டிகை வரும். அது இந்தியாவுக்கு முழுசும் வர பண்டிகை. அதற்கு அடுத்தபடி நமக்கு இந்த திருத்துவ பண்டிகை முடிந்த உடனே நமக்கு வருகிற பண்டிகை என்னன்னா வருகையின் நாட்கள். வருகையின் நாட்கள் முடிந்த பிறகு கிறிஸ்மஸ் முடிந்த பிறகு புது வருடம். புது வருடம் முடிந்த பிறகு என்ன, அவ்வளோதான், அப்படியே வந்துடும். அது பிறகு ஒரு சந்தி நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஈஸ்டர் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அதுக்கு ஒரு 4-5 வாரம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன வந்துடும், பரத்திகேந்த பண்டிகை வந்துடும். அப்புறம் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரும், திரும்பி திருத்துவ பண்டிகை வரும். அப்புறம் திருத்துவ பண்டிகை பிறகு 1, 2, 3, 26 வாரம் 24 வாரம் போயிட்டு இருக்கும். இதுதான் இந்த சர்ச்சினுடைய சைக்கிள். அப்போ இதன் அடிப்படையில் இந்த பெந்தெகோஸ்தே அப்படின்ற பண்டிகை. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இது பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வருகிற பண்டிகையினுடைய 50வது நாள். 50வது நாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பண்டிகை. பெந்தேகோஸ்தே அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே 50th அப்படின்னு அர்த்தம், 50 என்று அர்த்தம். அப்ப நீங்க இப்ப கேள்விப்படுறீங்க பெந்தேகோஸ்தே சபை அப்படின்னு கேள்விப்படுறீங்களா? அது என்ன, அது சபை பேர் இப்போ தமிழ்ல 50வது நாள் சபைன்னு அர்த்தம். ஏன் அவங்க 50வது நாள் சபை வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான் திருச்சபை உருவானது. உங்களுக்கும் எனக்கு பிறந்த நாள் வர்ற மாதிரி திருச்சபைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குதுன்னு சொன்னா அது எப்போ? பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான். காரணம் என்ன என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கடவுளுடைய ஆவியை அருளி செய்கிறார். கடவுளின் ஆவி மனுமக்கள் மீது அருளப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 3 பண்டிகைகள் ரொம்ப முக்கியமான பண்டிகைகள். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று அறுவடை திருநாள், மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த அறுவடை திருநாள் என்று சொல்லக்கூடிய பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. அப்ப இந்த பஸ்காவுக்கு பிறகு 50வது நாள்ல அது கொண்டாடப்படுது. இஸ்ரவேல் மக்கள் முழுசுமாக அந்த கடவுளுடைய கட்டளை லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல அதை சொல்லுகிறார். அவர்கள் அதை பின்பற்றி நடத்துகிறாங்க. இப்போ அதே பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கும் 50வது நாள். இயேசு உயிரோடு எழுந்து 40வது நாள்ல பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதன் பிறகு வருகிற 10வது நாள்ல பெந்தேகோஸ்தே பண்டிகை வருது. 50வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தோம், 50வது நாள். அப்ப இது ரெண்டும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னன்னா, பஸ்கா பண்டிகை பிறகு 50வது நாள் பண்டிகை அறுவடை திருநாள். அந்த அறுவடை திருநாள்ல முதற் கனிகளை கொண்டு வந்து கடவுளுக்கு படைப்பார்கள். அவருடைய நிலத்தில் விளைந்ததை கொண்டு வந்து கடவுளுக்கு படைப்பார்கள். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, முதல் குழந்தைய கடவுளுக்கு கொண்டு வந்து படைப்பார்கள். நம்ம வீட்டில் நம்ம உதவாத குழந்தை கொண்டாந்து கடவுளுக்கு படைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. முத்தம்து தேர்ந்தது நல்ல, ஆனா அப்படிப்பட்டதை கொண்டு வந்தா கூட ஆண்டவர் அதை சரி பண்றாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அப்ப இந்த பண்டிகையின் நாட்கள்ல கடவுள் ஒரு திருச்சபையை உருவாக்குகிறார். திருச்சபையினுடைய ஒரு ஆரம்ப நாளாக இருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னால எப்படி இருந்தது இந்த உலகம், கடவுள் எப்படி இருந்தார். இந்த உலகம் உருவான போது கடவுள் எப்படி இருந்தார்? தண்ணீர்களின் மேல் ஆவியாய் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அந்த ஆவியாய் அசைவாடி கொண்டிருந்த கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, தம்முடைய வார்த்தையினால, அவருடைய வார்த்தையினால இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த பூமியில இருக்கிறவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது. மனிதர்களையும் கடவுள் படைக்கிறார். ஆனால் கடவுள் படைத்த மனிதன் கடவுள் எதன் நோக்கத்திற்காய் படைத்தாரோ அந்த நோக்கத்தை மறந்து, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை மறந்து அவன் அக்கிரமக்காரனாய் பாவம் செய்கிறவனாய் மாறின போது கடவுள் இறங்கி பார்க்கிறார். மனுஷனுடைய நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை பொல்லாதவர்களாக இருக்கிறது என்று சொல்லி அவர் இறங்கி இந்த பூமியை பெருவெள்ளத்தால் அழித்தார். அப்போ நோவா என்ற ஒரு மனுஷன் குடும்பத்தோடு, அவன் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்ததுனால, கடவுளுடைய பக்தனாக இருந்ததுனால அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. இப்ப நோவாவின் காலத்துல பெருமழை வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட இந்த உலகம் மீண்டும் நோவாவின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு முந்தின வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறை அவங்க கோடிட்டு காண்பிக்கிறார். நோவாவினுடைய பிள்ளைகளுடைய வம்ச வரலாறு, அந்த வம்ச வரலாறு தோன்றி அதிகரிக்க 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 இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் அவர்கள் மறந்து போகிறார்கள். மீண்டும் ஒரு அழிவு, மீண்டும் ஒரு
கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்ற ஒரு பயத்துல அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு பாதுகாப்பை உருவாக்க விரும்புகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் கடவுளுடைய கோபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய ஞானத்தை அல்லது தங்களுடைய ஆற்றலை இப்பொழுது அவர்கள் உபயோகிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன? ஒரே பாஷை, பூமி எங்கும் ஒரே பாஷை. நாம் கூட அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்முடைய தேசம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நல்ல மிஷினை மாற்றி மொத்தம் அவங்கள வந்துடணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? அடுத்தது ஒரே பாஷை வரும். அப்போ ஒரே பாஷை வந்தால் என்ன நடக்கும்? ஒரே கடவுள்னு வரும். அந்த ஒரே கடவுள்ன்றது யாரு? நாம தான். ஏன்னா கடவுள் கொடுத்த அந்த அறிவு, திறமைகள், தாளந்துகள், வரங்கள், எத்தனையோ வளர்ச்சிக்கான காரியங்களை அவர்கள் செய்கிற பொழுது அங்கே கடவுளை அவர்கள் முன்னிறுத்துவதற்கு பதிலாக கடவுளை பின்னிறுத்தி இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம். அதனுடைய விளைவுதான் இங்கே பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை அந்த இடத்துல அவர்கள் கட்டுகிறார். எதற்கு கட்டுறாங்க அவங்க? நீ பாருங்க, நாம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து எங்கேயும் போகாதபடி நாம் என்ன செய்வோம்? நமக்குன்னு ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம். நாம் எங்கேயும் சிதறி போகாமல் ஒரே இடத்துல இருக்கணும். நமக்கு பேர் உண்டாக. யாருக்கு பேர் உண்டாகணும்? நமக்கு பேர் உண்டாகணும். அப்ப அந்த பேரு ஆண்டவருடைய நாமம் அல்லது ஆண்டவருடைய பெயருக்கு முன்பாக நம்முடைய பெயர் விளங்க நாம் முயற்சிக்கணும். ஏன் என் பேர் இல்லை, உன் பேர் இல்லை, எவ்வளவு பிரச்சனை வருது இல்லையா? நம்ம வீட்டுல கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சா அதில் ஒரு பெரிய சிக்கல் வரும். பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட பேரெல்லாம் போட்டுக்குவாங்க, புருஷன் சம்பந்தப்பட்ட பேரை விட்டுப்பாங்க. என்னம்மான்னா அது ஒரு சண்டை வரும். அதனால என்ன பண்ணுவாங்க? அமைதியாக எப்படியோ போட்டு விட்டு அமைதியாயிருவாங்க. அப்போ பேர், இப்ப யாருடைய பெயர் முன்னால நிற்கணுமோ அவருடைய பெயரை விட்டு விட்டு அவர் நோவாவினுடைய அந்த வழிமரபினர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளை மறந்து தங்களை உயர்த்தி கொள்ள, தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுக்கு பேரும் புகழும் சுய பெருமையும் வருவதற்காக வானளாவிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். நீ பாருங்க, கடவுள் இயற்கையா சில பொருட்களை நமக்கு வச்சுக்கிறாரு. அதை வச்சு நம்ம வீடு கட்டலாமா இல்லையா? மணல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பொருள். கருங்கல் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான பொருள். இதை வச்சுதான் நம்ம கட்டணும் வீட்டை, இல்லையா? கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு எப்படி இருக்குது, கீழே மணல் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு எப்படி இருக்குது. அப்ப கற்பாறை மணல் சேர்ந்து இப்போ கல்லு வீடும் இல்லை, மணல் வீடும் இல்லை. இப்ப என்ன இருக்குது? செங்கல் கூட இல்லை இன்னைக்கு. ஹாலோ பிரிக்ஸ் என்றா அதுக்கு என்ன மணல் போடுறாங்க? சாண்டு என்ன ஒன்று போடுறான், மணலும் இல்லை. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுள் இயற்கையாய் கொடுத்த வளங்களை விட்டு விட்டு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான். அது என்னது? அது சுடுவோம் மண்ணுன்றோம். மண்ணை சுட்டு செங்கல்ல உருவாக்கி இருக்கிறான். தரையிலே அவன் ஏதோ ஒரு இலைகளை சேர்த்து ஒரு சார்ந்து ஒட்டுவதற்கு அதுக்கு ஒரு கீழ் உருவாக்குறான். அப்ப இந்த சுட்ட செங்கல்லை வச்சு அதுக்கு மேல அடிக்க அவன் என்ன பண்ணினே போறான்? பெருசா கோபுரம் கட்டினே போறான். ஏசாண்டவர் அதை குறிப்பிடுகிறார். அவருடைய ஊழியத்துல பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு 18 பேர் இறந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்ப 18 பேர் தான் குறிப்பிட்டு சொல்றாரு ஏசாண்டவர். ஆனா இங்க எத்தனை பேருன்னு சொல்லல. அவர்கள் கடவுளை விட்டு மனித ஆற்றலை, மனிதனுடைய எண்ணத்தை, மனிதன் இன்றைக்கு எத்தனையோ அறிவியல் பூர்வமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று தினத்தில் கூட நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காஷ்மீர் பகுதியில்
உலகத்திலே உயரமான ஒரு ரயில் பாலத்தை அமைச்சிருக்கிறார். உலகத்திலே உயரமான ரயில் பாலம். எத்தனை பாலங்கள் எங்கெல்லாம் விழுந்ததுன்னு நமக்கு தெரியும். மனிதனுடைய அறிவியல் பூர்வமாக எவ்வளவு கட்டப்பட்டா அதனுடைய ஆனா கட்டிட்டு என்ன சொல்றாரு அவரு, இதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். அந்த பாலத்தினுடைய ஆண்டுகள் எவ்வளவு? 120 ஆண்டு. 120 ஆண்டு முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, அதை இடிச்சிடுவான். நேற்று நான் ஒரு வீடு திறப்புள்ள சென்னைக்கு போயிருந்தேன். நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். போனால் அந்த இடம் ஒரு பழைய வீடு, மெத்த வீடு இருந்தது. இப்போ போனால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்கிறாங்க. 4 போர்ஷன் இருக்கு. என்னுடைய அத்தை மகள், அவங்க ராஜ்குமார் ஐயருடைய தங்கச்சி, அவங்க வீடு திறக்கிறாங்க. போனால் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு ஏன் இது செலவு? எனக்கெல்லாம் செலவு கிடையாது. என்ன விஷயம்? கான்ட்ராக்டர் கிட்ட விட்டுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பாதி எனக்கு பாதி. இடம் மட்டும் இருந்தது. இடம் இருந்து கட்டுற போர்ஷன்ல பாதி அவருக்கு பாதி எனக்கு. அந்த பாதி நான் இருக்கிறேன், மீதி அவர் விற்பாரு அப்பார்ட்மெண்ட்ஸை. விற்கும் போது அதில் பாதி ஷேர் எனக்கு கொடுக்கும். நல்லா இருக்குதுல்ல? நீல உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு அருமையான ஒரு பழைய வீடு இடிக்கப்பட்டது. ஒரு வீட்டினுடைய காலம் மனிதனுக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார்? 120 ஆண்டு தான் அதிகபட்சமா மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு பில்டிங்குடைய வாழ்க்கையும் 120 ஆண்டு தான். அந்த 120 ஆண்டுகளுக்கு நாம் கடவுளை மறந்து போகிறோம். என்னை விட கடவுள் பெரியவர் என்பதை நாம் மறந்து போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், கடவுள் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவருடைய ஆவி என்னுள் இருக்கிற பொழுது நான் இந்த உலகத்திலே பலமிக்கவனாய் மாறுகிறேன். அப்போ மனித ஆற்றல், கடவுளுடைய படைப்பு என்பது உறுதியானது. மனிதனுடைய படைப்பு என்பது அது நிலையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய விமானங்களை கண்டுபிடிக்கிறான். விமானம் பறக்கிறது. நடுவானிலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு விமானத்தை ஒரு சிறிய பறவை போய் அடிச்ச உடனே அந்த கண்ணாடி எல்லாம் ஒடிஞ்சு போகுது. அந்த ஒரு சின்ன பறவையினுடைய தாக்குதலுக்கு மனிதனுடைய படைப்பு 30 டன் வெடிகுண்டு போட்டாலும் இப்ப பிரதமர் திறந்துக்கிறாரு, அந்த பாலத்தை உடைக்க முடியாதுன்றாங்க. 30 டன் வெடிகுண்டு போட்டா கூட 31 டன்னு போடுறான். அப்படிதானாங்க? 30 டன்னு போட்டா தாங்குதுன்றான், 31 டன்னு போடுறான். தாங்குமா? மனிதனுடைய படைப்புகள், மனிதனுடைய எல்லா சக்திகளும் இப்படிதான் போகும். அப்ப கடவுள் சக்தி என்பது மிக மிக முக்கியமானது. சில நேரத்துல நம்ம பேசுவோம், என்ன பண்ணாலும் சரிப்பா, கடவுளுடைய சக்தின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? அது செய்யும்பா, அது பார்க்கும், அது நியாயத்தை செய்யும், நீதியை கொண்டு வரும். அப்ப கடவுளுடைய அந்த படைப்புல ஒரே மொழி, ஒரே இடம், தமக்கு பேர் உண்டாக்க நாம் முயற்சிப்போம் என்று சொல்கிறார். ஆனா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆபிரகாமுக்கு, அவருடைய சந்ததியாருக்கு என்ன சொன்னார்? நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரே இடத்துல போய் செட்டில் ஆயிடுன்னு சொல்லிக்கிறாரா? ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்லிக்கிறாரா? பூமியை போய் நிரப்பு, போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, பறந்து போங்க. ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நமக்கு பேர் உண்டாக, நாம் இந்த ஒரே இடத்துல நாம் எங்கே போய் பூமி எங்கும் சிதறி போகாதபடி. ஏன்னா ஒரே பாஷை இருக்கு. அந்த ஒரே பாஷையில வேற மொழியை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற பொழுது அவங்க ஒவ்வொருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபம். அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்துடும். ஆனால் இங்கே இவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள, தங்களை சுய பெருமையில தங்களை முன்னிறுத்த, தங்களை வானளாவ உயர்த்த, வானளாவ ஒரு வானத்தின் வாசலை அவர்கள் கட்டுகிறார். இப்போ கடவுள் ஒப்புதல் இல்லாத ஒரு வீடு, கடவுள் ஒப்புதல் இல்லாத ஒரு கோபுரம் கட்டுறாங்க அவங்க. ஆதியிலே கடவுள் என்ற வார்த்தை மறக்கடிக்கப்பட்டு ஆதியிலே மனிதன் என்ற வார்த்தை கொண்டு வரப்படுகிறது அந்த இடத்துல. அது விளங்குமா? அது
நீங்க ஒரு சின்ன ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அந்த லெட்டருக்கு மேல என்ன எழுதுறீங்க? ஒரு லெட்டர் எழுதுற பழங்கள்லாம் இல்லை. சரியா ஏதோ ஒரு தவறு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, மேல என்ன எழுதுறீங்க? அவங்கவுங்க மதத்துல என்னென்ன எழுதணுமோ அதை எழுதுறாங்க. பிரைஸ் இல்லா, ஹல்லேலூயா, இல்லை ஒரு சிலுவை, 786 ஒரு பிறை வடிவம் போட்டு, அல்லது அவர்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு அவங்களுடைய கடவுள் பேரை சொல்லி மேலே எழுதுவாங்க. அப்படித்தானே எழுதுவாங்க. அப்ப நம்ம ஒரு சாதாரண கடிதத்துக்கே கடவுளை முன்னிறுத்தோம, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடருகிற பயணத்துல வாழ்க்கை முழுவதும் நமக்கு உதவி செய்கிற, இரக்கம் செய்கிற, அன்பு செய்கிற, நம் பாவங்களை மன்னிக்கிற, நம்மை இந்த உலகத்துல மட்டுமல்ல மறுமையின் வாழ்க்கையில நம்மை சேர்த்துக் கொள்ள போகிற கடவுளை நாம் எந்த அளவுக்கு முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும். இங்க கடவுளை மறந்து, அவருடைய இரக்கத்தை மறந்து, அவருடைய அன்பை மறந்து, அவருடைய கோட்பாடுகளை மறந்து, மனித கோட்பாடுகளால் திட்டங்களால் கட்டப்படுகிற ஒரு கோபுரம் அங்கே இடிக்கப்படுகிறது. காரணம் என்ன? 127வது சங்கத்துல முதல் வசனம் என்ன சொல்றோம்? நம்ம கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறார். அப்ப யார் கட்டுறது? இத வீட்டை யார் கட்டுறது? கடவுள் தானே கட்டுறாரு. அது அவர் தானே நமக்கு துணை செய்யறாரு. வீடு கட்டிட்டு முடிச்ச உடனே, வீடு கட்டி முடிச்ச உடனே இந்த வீடை கட்டுறது யாருப்பா? அந்த மேஸ்திரியை கூப்பிடு, அந்த கொத்தனார்களை கூப்பிடு, கல் ஏற்றினவங்களை கூப்பிடு, மண் ஏற்றினவங்களை கூப்பிடு, பொங்கலால் வேலை செஞ்சவங்களை ஒரு அம்மா, வாமா என் வீடை நீ தரமா, யாருன்னா திறகுறீங்களா? அப்படி இப்ப யாரை வச்சு திறகுறீங்க? யாரை வச்சு திறகுறீங்க? கிறிஸ்தவர்கள் பாதிரியாரை கூப்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு அப்புறம் வீடு திறகுறாங்க. 5 மணிக்கு வந்து பால் காய்ச்சி அப்படின்ட்டு 4:30 மணிக்கு மாடு உள்ள விட்டுறாங்க. இப்போ மாடு உள்ள போறதா ஐயர் உள்ள போறதான்னு தெரியாது. எத்தனை இடத்துல திணறாரு. சரிங்களா? ஒரு இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க? புது வீடு தருதா, வீடெல்லாம் ஜோடிச்சு ராத்திரி எல்லாம் வீட்டில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அது ஒரு இந்துக்கள்னு சொன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, அது யாகம் மாதிரி ஒன்று பண்ணி அது சரி ராத்திரி எல்லாம் அது பூஜை போட்டு விடிய காலம் நடக்குது. எத்தனை கிறிஸ்தவர்கள் வீடுகளில் கூட இது நடக்குது, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா காலையில் நான் போகும்போது கண்டுபிடிச்சிருக்கோம். உள்ள வந்து நெருப்பு வச்சு இடம் இருக்கும், கல் வச்சு இடம் இருக்கும். அதை தூக்கி வெளியே கூட போட்டுக்க மாட்டேன், ஓரம் கட்டிட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு போட்டுப்பாங்க. ராத்திரி எல்லாம் என்ன நடந்திருக்கோம், இது நடந்திருக்கும். அதுதான் பாபேலுடைய நிலைமை. அதுதான் வானான்னு சொல்றாரு கடவுள். உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நான் தான். என்னை விட்டுட்டு நீ வேறு ஒரு, அதனால்தான் முதல் கற்பனை அதை கொண்டு வச்சாரு. கடவுளுக்கு பிடிக்காத முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? வேற கடவுளை கும்பிடுறது தான் அவருக்கு பிடிக்காத விஷயம். வேற எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு கடவுள். என்னையன்றி வேற தேவர்கள் எங்க வானான்றாரு. பூமியில மட்டும் இல்ல, எல்லா பூமியின் கீழ் உள்ள தண்ணீர்களான்னு இல்லை, உள்ளவைகளுக்கு ஒப்பாக எந்த சொர்பத்தையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவர்கள் பூமியில இல்லை. அப்போ இயற்கையாக வழங்கப்பட்ட வரங்கள் நாம் கடவுளுடைய நாமத்துக்கு என்று மகிமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த, எல்லாம் எனக்கு நீ கொடுத்தது ஆண்டவர், நீர் தந்தது, நான் கொடுக்கல. கடவுள் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறாங்க, அதனால நான் கடவுளுடைய ஆலயத்துக்காக இதை செய்யறேங்க, நீங்க கொஞ்சம் குளிர்ச்சி உட்காருங்க அப்படின்னு நாங்க ஒரு பொருளை ஒருத்தர் குழந்தை கொடுத்துக்கிறாங்க. ஏன்னாங்க கடவுள் நமக்கு சபையில் நம்ம கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம கடவுளுக்கு என்று நம்ம செய்யணுங்க. என்னுடைய ஊர்ல நான் இருக்கும்போது, நான் வாலிப சங்க செயலாளர் 14 வருஷம் இருந்தேன். அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு டியூப் லைட் கொடுப்பாங்க கொண்டு வந்து,
அந்த டியூப் லைட்ல ஐயா என் பேர் எழுதிரு. நான் எதுக்கு எழுதணும்? அது போட்ட எழுதுனா பேர் எழுதுனா லைட் எரியுமா அப்படின்னு. சுவிட்சு போட்டால் தானே லைட் எரியும். உன் பேர் அங்கே எழுதணுமா? இல்லை ஐயா எழுதணும் ஐயா. அப்படின்னா நீ உன் டியூப் லைட் எடுத்துன்னு போயிட்டு போவானா? இப்படியே எல்லாரையும் தள்ளி தள்ளி விட்டுனா அந்த ஒரு நாள் ஒரு ஆள் கொண்டாந்து ஒரு டியூப் லைட் கொடுத்தாரு. நானும் அதில் அவர் பேர் எழுதிட்டேன். வந்து போடுறாங்க பாரு சண்டை. உங்களுக்கு தெரியல நம்ம ஊர் சண்டையெல்லாம். என்னடா நீ நாங்கள் எழுதி கொடுத்தா வைக்க மாட்டேற. அப்புறமா நான் சொன்னது பாருங்க, நீங்கள்லாம் இந்த சபையை சேர்ந்தவங்க கொடுத்தீங்க. இந்த ஊர்ல குறி சொல்லுகிறவன், இந்த ஊர்ல பூஜாரி, அவன் பூஜையை எடுத்து ஆடை கட்டி அப்படியே ரத்தத்தை குடிக்கிற ஒருத்தன், அவன் என்ன சொல்றான்? ஏசாமின்னு ஒரு டியூப் லைட் கொடுக்குறான் அப்படின்னு கொடுக்குறான். அதனால நான் அவன் பேர் எழுதுவேன். எழுதணுங்க, பேர் எழுதலாம். இப்போ ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு நபரே ஆண்டவருக்கு இதை செய்கிறாருன்னா நீங்கள்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் செய்யணுமே, எல்லாம் செய்யணும் இல்லையா? அப்போ கடவுளுக்கு நாம் எதை செய்கிறோம், எதை கொடுக்கிறோம், அவர் கொடுத்ததை அவருக்கே நாம் திருப்பி கொடுக்கிறோம். அவ்வளவுதான். சாலமன் பேரரசன் எத்தனை செல்வங்களை உடையவன் என்பது நமக்கு தெரியும். அவனை பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலிருந்து ராஜாக்கள் வந்தார்கள், இளவரசிகள் வந்தார்கள், பல நாட்டு மக்கள் அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. எதுக்கு? ஒரு திறமையான ஞானமுள்ள ஒரு ராஜா இருக்கிறானுங்க. ஷேபா நாட்டினுடைய அரசு அவனை பார்க்க வருகிறார். பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து குவிக்கிறாங்க அப்படியே. அப்ப சாலமன் கடவுளுக்கு ஒரு ஜபம் வைக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, அதிகமா எனக்கு கொடுத்துறாரு, அதிகமா எனக்கு கொடுத்துறாரு. ஏன்? அதிகமா கொடுத்தா நான் பெருமை கொள்ளவனாய் மாறிடுவேன். குறைவாகவும் கொடுத்துறாரு. குறைவா கொடுத்தா நான் உன்னை திட்டிடுவேன். அதனால எனக்கு என்ன செய்ய? சமமா கொடு. என் தேவைன்னா அது கூட, அதுக்கு மேல எனக்கு. ஆனா கடவுள் அதை தாண்டி கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல, அவன் கேளாத செல்வங்களை, பொண்ணும் பொருளையும் நாடுகளையும் வாரி கொடுத்தார். அதை பயன்படுத்தினார் அந்த மனுஷன். தனக்கு பேர் உண்டாக்க, தனக்கு ஒரு வாரிசு உண்டாக்க, தனக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்க பல தவறுகளை செய்ததுனால கடவுள் அவரையும் வீழ்த்தி தான் போட்டார். ஏன்னா நீங்க பாருங்க, எங்கெல்லாம் மனிதன் தன்னை உயர்த்துகிறானோ, இங்கெல்லாம் தன்னுடைய பெயர் போலப்படுகிறதோ, அங்கே கடவுள் வருகிறார், பார்க்கிறார். எங்கெல்லாம் கடவுளுடைய மக்கள் பெயர் அழிக்கப்படுகிறதோ, கடவுளுடைய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, அந்த இடத்திலும் அவர் வந்து பார்க்கிறார். அப்படி அவர் வந்து பார்க்கிற பொழுது அந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிற பொழுது நோவா காலத்து நிகழ்ச்சி, அவர் வந்து மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தையும் அவருடைய பாவங்களையும் வந்து இறங்கி பார்த்தார். பார்த்துட்டு தான் ரொம்ப மனம் வந்து போனார். என்ன இவ்வளவு மோசமான ஜனங்கள, அவர்களை அழிப்பதற்கு அவர் சித்தம் கொள்கிறார். ஆதியாகமம் 13 சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அந்த மக்களுடைய அக்கிரமங்கள் பெருகிட்டு கடவுள் இறங்கி பார்க்கிறார். கடவுள் அங்க லோத்தை காப்பாற்ற. அன்பானவர்களே, இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவங்கள் பெரிதா இருக்கிற பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து பார்க்கிறார். மோசே இடத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், ஆலோசனைகளின் நிமித்தமாக நான் அதை பார்த்தேன். பார்க்கிற கடவுள், நம்மை இறங்கி வந்து சந்திக்கிற கடவுள். நீங்க நினைக்கலாம், இப்படிப்பட்ட இடத்துல தானே கடவுள் இறங்கி வருவாரு. நம்ம வீட்டிலையும் இறங்கி வருவார், நம்முடைய வீட்டையும் ஆய்வு செய்வார், நம்ம வீட்டையும் அவர் ரைடு பண்ணுவார். எதுக்கு? நம்ம மாறுவதற்கு, நம்மை திருத்திக் கொள்வதற்கு. கடவுள் இறங்கி வருகிற பொழுது நம்முடைய பெயர் அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முக்கியத்துவம் எது என்பதை பார்ப்பார். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் வந்து பார்க்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா,
என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நாங்கள் வந்து உன்னோடு வாசம் பண்ணுவோம் அப்படின்றார். நாங்கள் வந்து அப்படின்றாரு. நாங்கள்ன்றது யாரு? இந்த திருத்துவ கொள்கை, இந்த திருத்துவ கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஏசாண்டர் சொல்றார். நாங்கள் வந்து இருப்போம், பிதாவும் இருப்பாரு, நானும் இருப்பேன், தூய ஆவியாரும் இருப்பார். அந்த தூய ஆவியார் வந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுடைய தேவைகளில். வெள்ளிக்கிழமை ஏற்கனவே நான் சொன்னேன், அதை வச்சுதான் அவருக்கு என்ன வேலை? பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரையும் ஆட வைக்கிறதா, டான்ஸ் பாட வைக்கிறது வேலை அவருக்கு? என்ன வேலை அவருக்கு? அது ஊழியர்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நம்முடைய பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பலர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீர் இறங்கி வா. எதுக்கு? நீ அடுத்தவன் வீட்டுக்கு சோறு போறதில்ல, அடுத்தவனுக்கு தண்ணி கொடுக்கறதில்ல, அடுத்தவனுடைய உதவி தேவையில்லை பண உதவி செய்யறதில்லை, எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து நின்னா முடியாது. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு வழங்கப்படுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிற சக்தி நல்லா யோசித்து பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல சீடர்கள் கூடியிருந்த பொழுது அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளைப் போல இறங்கின பொழுது அவர்கள் என்ன பேசினார்கள்? என்ன பேசினாங்க? அவங்க அங்க இருக்கிற எல்லா மொழி நாட்டு 17 மொழி நாட்டு மக்கள் அங்க இருக்கிறாங்க. சீடர்கள் ஒரே மொழி தான் பேசினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி என்ன? சீடர்களுக்கு என்ன மொழி தெரியும்? அவங்களுக்கு கிரேக்க, எபிரேயம், அரமேயிக்னு ஒரு மொழி இயேசு பேசுறது. இதை தவிர வேற எந்த மொழி தெரியாது. ஆனால் 17 நாட்டு மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சாட்சி என்ன? இவங்க பேசுறது நம்ம பாஷையில கேக்குது, நம்ம பாஷையில கேக்குது, அவங்க பாஷையில கேக்குது. நீ பாராளுமன்றத்துக்கு போனீங்கன்னா அப்படி கேட்கும். பாராளுமன்றத்தில் இந்தியா முழுசா இருக்கிற எல்லா மக்களவை உறுப்பினர்களும் அங்க இருக்கிறாங்க. போயிட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல எல்லா மொழி சார்ந்த மக்களும் அங்க இருப்பாங்க. ஆனா அவங்க 2 மொழியில தான் பேசிட்டு இருப்பாங்க அதிகமா. ஒண்ணு ஹிந்திலையும் இன்னொன்னு இங்கிலீஷ்லயும் பேசுவாங்க. இங்கிருந்து போறாங்க, இங்கிலீஷும் ஹிந்தி தெரியாதவங்க தமிழ்ல கூட பேசிக்கிறாங்க. அந்த தமிழ்ல பேசினாலையும் அங்க உட்காந்துக்கிற நடுவருக்கு தெரியும். ஏன் அவர் இந்த மாதிரி போட்டு உட்காந்துருப்பாரு. அது என்ன செய்யுது? அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுது. அந்த கன்வெர்ட் பண்ணுது அந்த செய்தி அவங்க என்ன பேசுறாங்கிறத உடனுக்குடனே அந்த மாதிரி அட்வான்ஸ் இப்போ இருக்கு. இப்போ நீ தமிழ் மொழியில ஜெபம் பண்ற, அங்க கன்னடாவில் ஜெபம் பண்றான், அங்க தெலுங்குல ஜெபம் பண்றான், அங்க ஒடிசாவில் ஜெபம் பண்றான், அங்க பெங்காலியில ஜெபம் பண்றான், அங்க மகாராஷ்டிரா மொழியில ஜெபம் பண்றான், இந்தி மொழியில ஜெபம் பண்றான். எல்லா மொழியிலையும் பண்ற ஜெபம் பார்த்தா கடவுளுக்கு எத்தனை மொழி தெரிஞ்சு பார்த்தா? கடவுளுக்கு எத்தனை மொழி தெரியும்? மொழிகளை பிரித்தவர் அவர். ஒரே மொழி இருந்தால் இவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். அதனால என்ன பண்ணலாம்? வச்சு அனுப்பிடலாம். தாறுமாறாக்குகிறார். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மொழிகளை போய் பேசினா அண்ணன் போயிரு. இப்ப இந்த மொழிக்காரன் இருந்தா அந்த மொழிக்காரன் அடிக்கிறான், அந்த மொழிக்காரன் இருந்தா இந்த மொழி. இஸ்ரவேலர்களுக்கும் அப்படிதான் நடந்தது. அவர்கள் எபிரேய மொழியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல இருக்கிற துருக்கி, இந்த பக்கம் இருக்கிற பாபிலோன், அந்த பக்கம் இருக்கிற சிரியா, இப்படி பல நாட்டு மக்கள் வந்து இவன் அப்பப்போ அடிச்சுட்டு போவான். எப்போ? இவன் கடவுளை மறந்து வாழ்கிற காலங்களில். அன்பானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அது என்ன அனுபவம்? பரிசுத்த ஆவியானுடைய அருளப்பட்ட அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல அருளப்பட்டிருக்கிறாரா என்றதே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. நீ வந்து பரிசுத்த ஆவி மேல இருக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே யோசிக்கணும்.
திரு முழிகிறோம். பரிசுத்த ஆவியானவரா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்போ வந்தாரு, எப்படி இருப்பாரு, அவர் என்ன செய்ய போறாரு தெரியல. நீ என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்துல நீ ஞானஸ்நானம் பெற்றாயோ அன்றைக்கே அவர் உங்ககிட்ட வந்துட்டாரு. உன்னிடத்துல இருக்கிற பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் இருக்குதுங்க. அந்த 500 ரூபாய் இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. இப்ப அந்த 500 ரூபாய் செலவு பண்ணது யார் கையில் இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. அது நல்ல வழியில செலவு பண்ணணும், பிரயோஜனமா செலவு பண்ணணும். செலவே பண்ணாத. என்கிட்ட 500 இருக்குது, என்கிட்ட 500 இருக்குது, என்கிட்ட 500 இருக்குதுங்க. யாருக்கிட்டே சொன்னான். எங்க ஐயர் குரூப்ல ஒருத்தர் வந்தாரு, நாகர்கோவில் வெளியே போய் திரும்பி போய் 500 அப்படியே திருப்பி விட்டுனாரு. ஏன்னா டீ கடைக்கு போவாரு, 500 பேருக்கு முன்னாடி தான் கொடுப்பாரு. டீ கடைக்காரன் சென்ட்ரல் சாப்பிடுவோம், பக்கத்தில் இருக்கிற நான் கொடுத்துறேன்னு அவர் கொடுத்துருவாரு. இப்படியே டீ கடை, சாப்பாடு கடை, பஸ்ஸுல டிக்கெட்டு எல்லாம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி அவர் ஆம்பூர்ல வந்து இறங்கும்போது 500 ரூபாய் 10 ரூபாய்க்கு வந்து இப்படிதான் நம்ம வச்சுருக்கோம். பரிசுத்த ஆவியானவரை கூட அவரை நம்ம என்ன செய்யறதில்லை, நமக்கு முன்பாக வெளியே கொண்டு வர்றதில்லை. ஏன்? நாம பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான காரியங்களை செய்கிறோம், அவருக்கு விருப்பமான காரியங்களை நம்ம செய்யறதில்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம், அவரை ஓரம் கட்டி உள்ளவே இரு, வராது, கொஞ்சம் இரு. அப்ப அவர் வரும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஏசாண்டவர் முதல்ல அவங்களுக்கு சொல்லிட்டாரு, நீங்க எனக்கு இந்த பூமி எங்கும் நீங்க போய் சாட்சிகளா இருக்க. அப்ப இந்த சாட்சிகளா இருப்பதற்கான பலனை யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கொடுப்பாரு. அப்போ சில விசுவாச பிரமாணத்தினுடைய 3வது பிரிவை நீங்க வீட்டுல எடுத்து போய் படிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்றாரு, யார் உங்களுக்கு விசுவாசத்துல வழி எடுத்ததுன்னு சொல்றாரு. இந்த பைபிளை படினா அந்த படிக்க வச்சது யாருன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணனா அதை யாரு உங்களுக்கு சொன்னதுன்னு சொல்றாரு. நீங்க ஒரு ஊழியத்துக்கு போறீங்கன்னா அது யார் உங்களை அனுப்புன்னு சொல்றாரு. பல நேரத்தில் நம்ம பேசுற வார்த்தை என்ன? இந்த சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, சர்ச்சு யாருக்கு? அப்படிதான் சொல்லுங்கிறீங்க நீங்க எல்லாருக்கிட்டயா? என்னன்னு சொல்லுங்கிறீங்க நீங்க? எங்க சர்ச்சு இது? ஏன் சர்ச்சு இது? ஏன் சர்ச்சு இது? உண்டா சர்ச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் சேர்ந்துதான் இது சர்ச்சை உருவாக்கி இருக்கணும், அது வேற விஷயம். இதை உருவாக்குகிறதற்கான சக்தியை நமக்கு கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். செப்பரேட் பண்ணிக்கிறாரு இல்லை உங்களை. ஒன்னாக அது போப்ப சண்டை போட்டே இருக்கீங்க, நீங்க போங்க. உங்களுக்குன்னு தனி ராட்சியம், உங்களுக்குன்னு தனி ஊழியம், உங்களுக்குன்னு தனி அயரு, உங்களுக்குன்னு தனி இடம், உங்களுக்குன்னு தனி ஃபேனு, எல்லாமே உங்களுக்கு தனி. போங்க, அங்கிருந்து என் நாமத்தை நீங்க பிரஸ்தாபம் பாருங்க. நீங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காது. இங்க இருக்கிறதுனால வர போறவங்கன்னா இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, இந்த சர்ச்சில் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து போறாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறாங்க. நேரம் வந்து உண்மாங்க நேற்று 2 வீலர்ல. உடனே நம்ம அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வா நேரா சர்ச்சுக்கிட்டு நேரம் வந்து தங்காம உன்னை கடவுள் காப்பாற்றிக்கிறாரு. அவரை எழுப்பி தண்ணி கொடுப்பாட்டி நம்ம ஆளுநெல்லாம் போய் அவர் கால் வந்து அவன் என்னென்னவோ பண்றான், ஆன் பண்ணவே முடியல, வண்டியை கொண்டாந்து நிக்க வச்சிட்டான். நான் சும்மா லெஃப்ட்ல என்னப்பா இருப்போம் நான் பாக்குறேன், அங்கிள் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க. எந்த ஊர்ல பாணி? துத்திப்பட்டி. அந்த தெருவில் இருக்கிறான். புதுமணியா பழையமணியா எங்க இருக்கிறீங்கன்னா நான் பெருமாள் கோயில் தெருவில் இருக்கிறான். யோசித்து பாருங்க. இங்க அவரே இங்க வந்து இங்கிருந்து ரெடி ஆகி போறாரு. அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய அனுபவத்திற்குள்ளாக வரணும். கத்தி கத்தி ஜெபம் பண்றதுல ஓடி ஓடி டான்ஸ் பண்றதுக்கு அவர் வர்றதில்லை. உங்கள் உள்ளத்துல என்ன செயல்பாடுகள் இருக்கிறதுன்னு பாக்குறாரு, அமைதியா பாக்குறாரு. அவர் இறங்கி வந்து பார்க்கிற கடவுளா இருக்கிறார். அப்படிதான் மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய ஆற்றல், இதெல்லாம் கற்பனையாய் கட்டப்பட்ட கோபுரமாய் மாறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட சபை, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வீடு,
ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட கணவன் மனைவி, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட சமூகம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட பொறுப்புகள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், திறமைகள், தாளந்துகள் எல்லாமே ஆண்டவருக்காக. அன்பு சார் நெஞ்சா போய் ஒரு சினிமா பாட்டு வச்சது போய் வாசித்து ஒரு 2000 ரூபாய் சமாளிக்கலாம் டெய்லி. போலாமா இல்லையா சார்? போகலாம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தணும், ஆண்டவருக்குரிய அந்த இடத்துல ஆண்டவருக்காக வாசிக்கணும். இப்படிதானே எல்லாருமே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஆள் வீடு இடம் வாங்கிக்கிறாரு. அவர்கிட்ட ஐயரை வந்து ஒரு ஜாமன் கூப்பிட்டு போனாரு. நான் போனேன். அந்த நம்ம லியோ இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கார்ட்ட. அங்கே போனால் ஒரு ஆள் டோல் கட்டு விட்டுக்கிறாரு, ஒரு ஆள் பாட்டு பாடுறாரு, நெப்போலியன் பாட்டு பாடுறாரு. ரைட், பாட்டு பாடி டோலுக்கெல்லாம் அடிச்சு போச்சு. நல்லா டோலு கடிக்கிறாரு. எந்த ஊர்? காமராஜ். அப்படியா? என்னையா சொல்றது? உன் கச்சேரியிலலாம் போய் வாசிக்கணும். இப்போ ஆண்டவருக்காக என் ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவருக்காக பாட்டுக்கு மட்டும்தான் நான் டோலை கடிக்கிறேன், வேற எதுவும் கடிக்கிறேன். சாதாரண தோல் சாப்பிட்டு வேலை செய்யற ஒரு ஆளுக்கு இருக்கிற பக்தி, ஆண்டவர் மேல அவன் வைத்திருக்க அந்த திறமை, அந்த தாளந்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்றவன். ஜீவன் உள்ள கற்கள், ஜீவன் இல்லாத கற்கள் இல்லை. பாறை வளர்ந்துன்றாங்க, நம்புறீங்க? நீங்க கருங்கல் பாறை வளர்ந்துன்றாங்க, நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? செங்கல் வளருமா? அடுத்த வீடு கட்டும் போது இந்த செங்கலை பாதியை உடைக்கணும், அத்தை கால்வாசியை உடைக்கணும், அதை கப்பியா போடுறான், அதை மேல் தளத்துக்கு ஒட்டி போடுறான். அது பிரயோஜனமா? கருங்கல். கற்கள் அப்போ ஜீவனுள்ள கற்கள். இது ஆண்டவர் படைத்த கற்கள். அந்த கற்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் நம்மிடத்துல புறப்பட்டு வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியத்துல, பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியத்துல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களில நாம் பிரகாசிக்கிற மக்களாக இருக்கிறோம். மாறாது ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்? துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்? நமக்கு வர வேண்டிய சலுகைகள் எல்லாம் நின்றோம். நமக்கு வர வேண்டிய லோன் கிடையாது, நமக்கு வர வேண்டிய சாப்பாடு கிடையாது, நமக்கு வர வேண்டிய தண்ணி கிடையாது. கடவுள் கொடுக்கிறது இதெல்லாம். கடவுள் தருகிற எந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாமல் ஆகினாலே, ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே ஐக்கியத்துல இருக்கிற திருச்சபையினுடைய வழியாக கடவுள் நமக்கு தருகிற வார்த்தைகள், கடவுள் நமக்கு தருகிற அவருடைய சாக்கிரமத்துகள் இன்றளவும் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய், சாட்சிகளாய் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய துணை நம்ம எப்பொழுதும் ஜீவனுள்ள ஐக்கியத்துல, ஜீவனுள்ள கடவுளுக்கு சாட்சியாய் மாற்றி நம்ம வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வரணும். பெந்தெகோஸ்தே அனுபவம்ன்றது என்ன? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும், பரிசுத்த ஆவியானவர் வழியாய் ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் சாட்சிகளாய் இருப்பதும் தான், வேற எது இல்லை. பாவம் 11 சீடர்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தது. அவர்கள் என்ன செய்தாங்க? அவரவர் தங்களுடைய பாஷைகளில் பேசுகிறார்கள். எதை பற்றி பேசினார்கள்? எதை பற்றி பேசினாங்க? கடவுள் பார்த்தா எனக்கு அன்னி பாஷை வார்த்தை கொடுத்துக்கிறாரு, கடவுள் பார்த்தா எனக்கு பேய் வார்த்தை கொடுத்துக்கிறாரு, கடவுள் பார்த்தா எனக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் பார்த்தா எனக்கு ஜனங்களை சேர்க்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. அது இல்லை. நீ பாருங்க, அறுவடை திருநாள் எது? இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு பெரிய பண்டிகை. ஆனால் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் 50வது நாள்ல வருகிற அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அது ஒரு அறுவடை திருநாள் தான். அது என்ன அறுவடை திருநாள்? ஆத்தும அறுவடை திருநாள். அதற்கு தான் உங்ககிட்ட என்ன செய்திருக்கிறாரு? இந்த அருவாவை கொடுத்துக்கிறாரு. இந்த அருவாவை வச்சு நீங்க என்ன செய்யணும்? நல்ல கலைகளை விதைத்து, நல்ல விதைகளை விதைத்து, நல்ல அறுவடைகளை நீங்க செய்யணும். இங்க இருக்கிறதுக்கு இல்லை. அது எங்க இருக்குது? நிலத்தில் களஞ்சியங்களை அறுவடை செய்து சேர்ப்பது, ஆண்டவருடைய மந்தையில சேர்ப்பதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் உந்துதல்ல சேர்ப்பதற்கானது என்பதை நாம் நினைத்து கடவுள் இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல
உடைய தூய் ஆவியானவரை எனக்கும் ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை சக்தி பண்ணி விளையாட்டு காக்க வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் விருதுகளில் கிறிஸ்து காத்து வந்தார்கள். ஆமீன். சோதரர்களை நாம் பாடுவோம்.